எங்கே பிறந்தாருன்னா 1917 ஜனவரி 17 அவருடைய பிறந்த நாள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அவர் சொன்னது. இலங்கையில் பிறக்கிறார். அவர் அவருடைய தந்தையார் வழக்கறிஞராக கேரளாவில் பணியாற்றுகிறார். அந்தமானில் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை இருக்கு இல்லையா, அங்கே மெஜிஸ்ட்ரேட்டாக போகிறார், குற்றவியல் நடுவராக போகிறார். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 பேருக்கு மேலே மரண தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு பணியில் இருக்கார். மனைவி எம்ஜிஆருடைய தாயார் அது வேணான்றாங்க, அந்த பணி வேணான்றதுனால அதை ராஜினாமா செய்கிறார். செய்த பிறகு வெள்ளை அரசாங்கம், வெள்ளையர் ஆட்சி அவரை அவ்வளோ சுலபமாக விடலை. அவருடைய வெடிகுண்டு கப்பலுக்கு, போர்க்கப்பலுக்கு அவர் வெடிகுண்டு வைத்தார் என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி அவரை அலக்கழிக்கிறது. அதிலிருந்து மீண்டு அவர் திரும்பவும் இலங்கைக்கு வந்துடுறாரு. இலங்கையில் அவருக்கு 5 கூட பிறந்தவங்க 4 பேர். கேரளாவில் பூர்வீகம் அவருக்கு, அவங்க அப்பா அம்மாவோட பூர்வீகம் கேரளா. இலங்கை கண்டியில் இருக்கும்பொழுது தான் எம்ஜிஆர் பிறக்கிறார். அப்புறம் அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை அங்கே ஓட்ட முடியாமல் தாய்நாடு கேரளாவுக்கு வராரு. கேரளாவுக்கு வந்த பிறகு அவங்க கொஞ்ச நாள் அவர் இறந்துடுறாரு. இறந்த பிறகு 5 குழந்தைங்க, அவரோட பிறந்தவங்க 4 பேர். அதில் அவருடைய ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் இறந்த பிறகு ஒரு அண்ணன் இவரோட சக்கரபாணி அவரோட சேர்ந்து அவர் இங்கே அவங்க அம்மா கும்பகோணத்துக்கு வராங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.